என் பெயர் ராதா. பார்க்க மாநிறமா இருப்பேன். இருப்பினும் பார்ப்போர மயக்கும் முகபாவனை எனக்கு. நாங்கள் வசிப்பது கிராமம். அதனால அங்கு படிப்புக்கு 10 கிலோமீட்டர் செல்லணும். நான் பார்ப்பதற்கு சும்மா நன்றாக இருப்பதால என் பெற்றோருக்கு பயம். அதனால படிச்சது போதும், வீட்லயே இருன்னு சொல்லி எனக்கு திருமண ஏற்பாடு செய்ய தொடங்கிட்டாங்க. நானும் என் வருங்கால கணவரை நினைச்சுக்கிட்டே இருந்தேன். அது என் மனசுல ஒரு ஏக்கமாவே இருந்தது. எனக்கு ஒரு தம்பி இருக்கிறான். பார்க்க பெரிய பையன் மாதிரி இருப்பான். அவன் பேரு கோபி. அவன் மீது எனக்கு பாசம் அதிகம். அவனும் அக்கா அக்கான்னு என் மீது ரொம்ப பாசமா இருப்பான். அம்மா அப்பா அவனை திட்டினாலும் நான் எப்போதுமே அவனை விட்டு தர மாட்டேன். அவ்வளோ பாசம் அவன் மேல. என் பக்கத்து வீட்ல ஒரு அக்கா இருக்காங்க. அவங்க பேரு செல்வி. என்னை போன்றே இருப்பாங்க. ஆனா செல்வி அக்காவுக்கு திருமணமாகி 2 வருடம் ஆகுது. கணவர் லாரி டிரைவர் என்பதால அதிகமா வீட்ல இருக்க மாட்டாரு. வண்டிக்கு போயிட்டு வந்தா ஒரு 3 வாரம் இருப்பாரு. அவர் வீட்ல இருக்கும்போது எல்லாம் செல்வி அக்கா பிரகாசமா இருக்கும். அவர் வண்டிக்கு போயிட்டா அவங்க முகம் வாடிடும். நான் அவங்க கிட்ட நிறைய முறை இத பத்தி கேட்டிருக்கேன். அதுக்கு அவங்க உனக்கு கல்யாணமானா அது புரியும்னு சொல்லிருவாங்க. பாவம், அவங்களுக்கு இன்னும் குழந்தை இல்ல. அதனால நானும் என் தம்பியும் அதிக நேரம் அவங்க வீட்ல தான் இருப்போம். என்னை விட என் தம்பி தான் அதிக நேரம் அந்த அக்கா கூட இருப்பான். என் அம்மாவும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நாங்க எப்பவுமே பக்கத்துல இருக்கிற காட்டுக்கு விறகுக்கு போவோம். அன்று சனிக்கிழமை செல்வி அக்கா விறகுக்கு போக என்ன காட்டுக்கு கூப்பிட்டாங்க. நான் வீட்ல வேலை இருக்கு, அதனால என்னால வர முடியாது. நீங்க தம்பிய கூட்டிட்டு போங்கன்னு சொன்னேன். அவனும் வேண்டா வெறுப்பா போனான். அன்று மாலை என்று இல்லாம செல்வி அக்கா மூஞ்சி பிரகாசமா இருந்துச்சு. எதுவும் இல்லாம என் தம்பிய ரொம்ப பாசமா கவனிச்சாங்க. அவனுக்கு வேண்டியதை செஞ்சு கொடுத்தாங்க. என்னைக்கும் இல்லாம அன்று செல்வி அக்கா ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தாங்க. என் மனசுல சிறிய சந்தேகம், ச்சே, அப்படிலாம் இருக்காது. அதுவும் இல்லாம செல்வி அக்கா அவனை தன் சொந்த தம்பி மாதிரி பாக்குறாங்க. அவங்கள போய் தப்பா நினைக்கலாமான்னு என்ன நானே திட்டிக்கிட்டேன். அத பத்தி பின்பு நான் நினைக்கவே இல்லை. மீண்டும் அடுத்த வாரம் சனிக்கிழமை வந்துச்சு. செல்வி அக்கா விறகுக்கு மறுபடியும் என்ன கூப்பிட்டாங்க. அன்றும் எனக்கு வீட்ல கொஞ்சம் வேலை இருந்ததால என் தம்பிய கூட்டிட்டு போக சொன்னேன். என்னைக்குமே என் தம்பி போக மாட்டான். அன்று ரொம்ப மகிழ்ச்சியா போனான். அப்போது எனக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்துச்சு. இருந்தாலும் அப்படி இருக்காதுன்னு என் மனசை தேத்திக்கிட்டேன். கொஞ்ச நேரத்துல என் எல்லா வேலையும் முடிச்சுட்டு சரி நாமும் போவோன்னு நானும் காட்டுக்குள்ள போனேன். நாங்க தினமும் விறகு பொறுக்க போகும் இடம் எனக்கு தெரியும். அங்கு நான் சென்று பார்த்தேன். அங்க விறகுகள் பொறுக்கி ஒரு சுமையாக கட்டி வைக்கப்பட்டிருந்துச்சு. ஆனா அங்க என் தம்பியும் செல்வி அக்காவையும் காணோம். சரி, அங்கதான் இருப்பாங்கன்னு நம்பிக்கையிலேயே கொஞ்ச தூரம் போனேன். அங்க அருகில் இருந்த இடத்துல சத்தம் கேட்டுச்சு. நான் அருகில் உள்ள ஒரு மரத்தின் பின் இருந்து அங்க என்ன நடக்குதுன்னு கவனிச்சேன். அங்க நடப்பதை பார்த்து அதிர்ச்சியில என் இதயமே நின்றுவிடும் போல இருந்துச்சு. அங்க செல்வி அக்கா இருக்க, கீழே யாரோ அங்க இருந்தாங்க. நல்லா உத்து பார்த்தேன். ஆஹா, அது என் தம்பிதான். என்ன செஞ்சிட்டு இருப்பான்னு பார்த்தா அங்கு நடப்பது கனவா இல்ல நிஜமானு புரிஞ்சுக்கொள்ள எனக்கு கொஞ்ச நேரம் தேவைப்பட்டுச்சு. பின்பு சீரான இடைவெளிக்கு பின்பு செல்வி அக்கா என் தம்பி தலைய தூக்கிவிட்டு அவனை எந்திரிக்க சொன்னாங்க. நான் எங்க அவன் எந்திரிச்சான். என்னை பார்த்து விடுவானோன்னு பயத்துல மரத்துக்கு பின்னால மறைஞ்சுக்கிட்டேன். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அங்க கவனிச்சேன். இப்போது செல்வி அக்கா தலை இருந்துச்சு. ஒரு 5 நிமிஷம் இருக்கும். இப்போது செல்வி அக்கா மெல்ல இரும்பலுடன் தன் தலைய விளக்குனா. சரி, இதற்கு மேல அங்க இருந்தா அவங்க பேசினத, நாம பார்த்தத அவங்க அறிஞ்சிடுவாங்கன்னு நான் அங்கிருந்து சென்றேன். இருப்பினும் தன் உடன் பிறந்த சகோதரன் போல பார்த்துட்டு இருந்த என் தம்பி
எப்படி செல்வி அக்காவுக்கு மனம் வந்துச்சுன்னு எண்ணம் என் மனசுல எழாம இல்ல. இருந்தாலும் அது என் கண்களை விட்டு மறையவே இல்ல. செல்வி அக்காவும் என் தம்பியும் வந்தாங்க. செல்வி அக்கா முகத்துல அளவு கடந்த மகிழ்ச்சி. ஆனா அந்த மகிழ்ச்சிக்கான காரணத்தை நான் இப்போது அறிஞ்சுக்கிட்டேன். என் தம்பிய பார்க்கும்போது எல்லாம் நினைவுக்கு வந்துச்சு. அன்றிரவு என் அப்பாவும் அம்மாவும் ஒரு அறையில, நானும் என் தம்பியும் ஒரு அறையில தான் தூங்குவோம். அன்றும் அதே போல தூங்கணும். எனக்கு நடு இரவுல தூக்கம் கலைய கண் விழிச்சு பார்த்தேன். எப்போது இது நடப்பதுதான். ஆனா இன்று என் மனசுக்குள்ள ஏதோ தோணுச்சு. செல்வி அக்கா என்னிடம் விறகுக்கு போறேன் வரியான்னு கேட்டாங்க. நானும் கூட போனேன். அங்கு போகும் வர அவங்க கிட்ட நான் பேசவே இல்ல. செல்வி அக்கா, என்ன ராதா, எப்பவும் துருதுருன்னு ஏதாவது பேசிக்கிட்டே இருப்ப, இன்னைக்கு எதுவுமே பேசாம வரேன்னு கேட்டாங்க. நான் எதுவும் இல்லக்கான்னு வெறப்பா சொல்லிட்டு அவங்களுக்கு முன்னாடி நடந்தேன். செல்வி, இரு ராதா, ஏதோ என்கிட்ட மறைக்கிற, சொல்லுன்னு சொன்னாங்க. நான் எப்படிக்கா சொல்ல, வாய் கூசுதுன்னு சொன்னேன். செல்வி அக்கா புரிஞ்சுக்கிட்டா. ராதா என்னை மன்னிச்சுடுன்னு அழுதா. என் கணவர் இல்லாததால இப்படி செஞ்சுட்டேன்னு சொல்லி கால்ல விழுந்தா. இனி அப்படி செய்ய மாட்டேன்னு சொன்னா. நானும் அவங்க மேலயும் தப்பு இல்ல. மாச கணக்குல இருந்துக்குவாரு. அவங்க என்ன பண்ணுவாங்க? என் மனசுல நினைச்சுக்கிட்டு, சரிக்கா, அழாதீங்க, உங்க நிலைமை எனக்கு புரியுதுன்னு சொன்னேன். நான் அவங்க கண்ணீரை தொடச்சு விட்டேன். அவங்கள அப்படியே அணைச்சுக்கிட்டு ஆறுதல் சொன்னேன். இதுக்கு மேல இருந்தா அவ்வளோதான்னு நான் செல்வி அக்காவை விட்டு விலகினேன். அவ கண்களை பார்த்தேன். அதுல தெரிஞ்சது எனக்கு என்ன செய்யறதுனே புரியல. செய்வது அறியாம திகைச்சு நின்னேன். என்ன நினைச்சாங்கன்னே தெரியல. என்னை விட்டு அவங்க முன்னாடி போயிட்டாங்க. எனக்கும் தான். செல்வி அக்கா கொஞ்ச நேரம் கூட தாமதிக்காம என்ன அழைச்சிட்டு போனாங்க. ஆமா, செல்வி அக்கா சொல்றது உண்மைதான். கொஞ்ச நேரத்துக்கு பின்பு செல்வி அக்கா, என்னடி அமைதியா இருக்க, பிடிக்கலையான்னு கேட்டாங்க. நான் இதுதான்க்கா முதல் தடவை பேசுறேன், அதான் ஒரு மாதிரியா இருக்குன்னு சொன்னேன். அதற்கு செல்வி அக்கா, அடி பாவி, இதுக்கு முன்னாடி நீ இப்படி பேசினதே இல்லையான்னு கேட்டாங்க. நான் இல்லைன்னு சொன்னேன். அதற்கு செல்வி அக்கா, நானும் என் தோழியும் நிறைய முறை பேசியிருக்கோன்னு என்கிட்ட சொன்னாங்க. அப்புறம் சந்தர்ப்பம் கிடைக்கும்போது வீட்டுல வச்சு பார்த்து பேசிக்குவோன்னு சொன்னாங்க. அங்க யாரோ ஆடு மேய்க்க வர நாங்க அமைதியா விறகுகளை பொறுக்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்தோம். மாலை ஒரு 4 மணி இருக்கும். என் அப்பாவுக்கு ஒரு தகவல் வந்துச்சு. நெருங்கிய உறவினர் ஒருவர் இறந்து விட்டார்னு. அதுக்கு என் அம்மாவும் அப்பாவும் அவசரமா கிளம்பி போனாங்க. நாளைக்கு மாலைக்கு தான் வருவேன்னு சொல்லி என்னையும் தம்பியையும் செல்வி அக்கா வீட்டுல ஒரு நாள் இரவு இருக்குமாறு சொன்னாங்க. நான் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்ல. என் தம்பிய மறந்தே போயிட்டேன். சரி, அவன்தான் தூங்கிடுவானே. இந்த மகிழ்ச்சியான செய்திய செல்வி அக்கா கிட்ட சொல்ல போனேன். அங்கு எனக்கு மேலும் ஒரு அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு. ஆமா, செல்வி அக்காவின் கணவர் வந்திருந்தாரு. அவர் பேரு ராஜா. பார்க்க நல்லா இருப்பாரு. கொஞ்சம் கருப்பா இருந்தாலும் கலையா இருப்பாரு. நான் வந்ததை பார்த்து அக்கா, என்ன ராதான்னு கேட்டாங்க. நான், அக்கா, அம்மா அப்பா வெளியில போறாங்களாம், அதான் உங்க வீட்டுல இருக்க சொன்னாங்க. இன்று இரவு சரி, மாமா வந்திருப்பாரு போல, நாங்க எங்க வீட்லயே இருந்துக்கிறோம்னு சொன்னேன். அதற்கு செல்வி அக்கா, பரவாயில்ல ராதா, வாங்க, அவர் காலையில கிளம்பிடுவாரு, இந்த வழியாதான் போறாராம், அதான் நைட்டு தங்கிட்டு துணி எடுத்துட்டு போக வந்திருக்காருன்னு சொன்னாங்க. நான் பரவாயில்ல, நாங்க அங்கேயே இருந்துக்கிறோம்னு சொன்னோம். அதுக்கு செல்வி அக்கா, அங்க ஏன் தனியா இருக்கீங்க, இங்க வாங்கன்னு சொன்னாங்க. மாமாவும் வர சொன்னாரு. அவர் வாய் மட்டும்தான் சொல்லுச்சு, ஆனா உள்ளம் வருத்தம்தான். செல்வி அக்கா, இங்கேயே சாப்பிட்டுக்கலாம் வாங்கன்னு சொன்னாங்க. நானும் என் தம்பியும் வந்தது கொஞ்சம் வேலைகளை முடிச்சுட்டு செல்வி அக்கா வீட்டுக்கு போனோம். அக்கா சமையல் செஞ்சுட்டு இருந்தாங்க. நான் அவங்களுக்கு உதவி பண்ண போனேன். தம்பி மாமா கிட்ட பேசிட்டு இருந்தான். அவங்க வீட்டுல ஒரு ஹாலு, ஒரு பெட்ரூம் அறைதான். படுக்கை அறைக்கு கதவு கிடையாது. ஒரு துணியால மட்டும் மறைக்கப்பட்டு இருக்கும். இரவு உணவு முடிச்சுட்டு தூங்க போனோம். அக்காவும் மாமாவும் உள்ள படுத்துக்கிட்டாங்க. நானும் தம்பியும் வெளியே ஹால்ல படுத்துக்கிட்டோம். இரவு ஒரு 2 மணி இருக்கும்.
ஏதோ சத்தம் கேட்டு எனக்கு தூக்கம் கலைஞ்சது. அந்த சத்தம் செல்வி அக்கா அறையிலிருந்து தான் வந்துச்சு. அங்க சிறிய மின்விளக்கு மட்டும் ஒளிர்ஞ்சுகிட்டு இருந்தது. நாங்க படுத்திருந்த அறையில எந்த வெளிச்சமுமே இல்ல. அருகில பார்த்தேன். என் தம்பி நல்லா தூங்கிட்டு இருந்தான். நான் எழுந்து அவங்க அறைப்பக்கம் போனேன். துணி கொஞ்சம் விலகி இருந்துச்சு. அதன் வழியே உள்ள நடக்கிறது தெளிவா தெரிஞ்சுது. நன்றி.